வாரம் புதிய சாதனையாளருடன் அவருடைய பயணங்களையும் சாதனைகளையும் பற்றி நேரடியாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். உங்களை பத்தியும் தனிகையில நீங்க எத்தனை வருஷமா டிராவல் பண்றீங்கன்னு கொஞ்சம் சொல்றீங்களா சார்? என் பேரு புருஷோத்தமன் கே. நான் வந்து மோர் தென் 20 இயர்ஸா டிராவல் பண்ணிட்டு இருக்கிறேன். Presently I am an associate director of தனிகை எஸ்டேட்ஸ், doing business, real estate business. தனிகைக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்க எங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க? உங்களோட மாத வருமானம் என்னவா இருந்தீங்க சார்? எனக்கு வந்து வருமானம் ரிட்டையர் ஆகும்போது 30,000 வரைக்கும் சம்பாதிச்சுட்டு இருந்தேன். இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே இந்த தொழில வந்து எனக்கு மாசத்துக்கு 30,000 மேலேயே சம்பாதிக்கக்கூடிய ஒரு பெருமையா இருந்த வியாபாரம்ன்றதுனால இந்த ரியல் எஸ்டேட்டை நான் தொடர்ந்து இன்னும் பண்ணிட்டு தான் இருக்கேன். தனிகையில உங்களோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எப்படி இருந்ததுங்க சார்? பிகினிங் நான் வந்து தனிகையில வந்துட்டு நான் செய்யறது இந்த பிசினஸ் வர்றதுக்கு முன்னாடி நான் கம்பெனியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது எனக்கு வந்து பெருசா ஒன்றும் தெரியல வருமானம். போக போக தான் வந்துட்டு முதல்ல நானே வந்து இடத்த வாங்கினேன். நான் வாங்கின இடம்லாம் இன்னைக்கு வந்து நல்ல ஒரு ரேட்டுக்கு போறதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு ஸ்கூல் வாங்கியிருந்தேன் பொட்டலூர்ல. அப்போ 70 ரூபாய் 80 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட் வாங்கினேன். இன்னைக்கு வந்துட்டு ஏறக்குறைய ஒரு 500 ரூபாய்க்கு மேல போயிட்டு இருக்கு ஸ்கொயர் ஃபீட். அந்த மாதிரி வந்து வேப்பம்பட்டில் வாங்கியிருக்கேன். ஒரு 5-6 பிளாட் வாங்கினேன். அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் வாங்கி போட்டிருக்கேன். என்ன நத்தம் அதுலயும் ஒரு ½ ஏக்கர் வாங்கி போட்டேன். கடைசியில நம்ம ஆஃபீஸ்ல நான் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த போது ஒரு பாப்பா வந்து வாங்கி போடுங்க சார், நீங்க கொஞ்சம் அப்படி பணம் இருந்தா வச்சு அதை யூஸ் பண்ணலாமே அப்படின்னும் போது அது வாங்கி போட்டேன். இதெல்லாம் வந்து நெல்ல அப்போ 1000த்துல பண்ணது லட்சமா போகுது. இப்போ லட்சத்துல இன்வெஸ்ட் பண்றது குரோர்ஸா போயிட்டு. அந்த மாதிரி அதுக்கு பிறகு நம்மளே பிசினஸ் பண்ணணும்ன்ற ஒரு இதுல வந்து பஞ்சடியிலே நான் நிறைய பார்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். மோர் தென் 25 பார்ட்ஸ் எல்லாம் போட்டு ஃபாரின் ட்ரிப்லாம் வந்து என்னை கூப்பிட்டாங்க. எனக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லாதனால அதுல இருந்தும் நல்ல இன்கம் பண்றது. நான் கம்பெனியில சம்பாதிச்சதுக்கு மேலேயே நான் வந்து இங்க வந்து சம்பாதிச்சுட்டு இருக்கேன். இட் இஸ் வெரி குட் இன்கம். பேசிக்கா ரியல் எஸ்டேட் ஃபீல்ட சூஸ் பண்ண நிறைய பேர் தயக்கம் காட்டுவாங்க. அவங்களுக்கு நீங்க ஏதாவது சொல்ல விருப்பப்படுறீங்களா? தயக்கம் ஏன் வருதுன்னு சொன்னா, ஒரு தொழிலை வந்து அதனுடைய முழுமையை வந்து அறிய முடியாது. ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் வந்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு சர்க்கரையை கொடுத்தா அதை வாயில போட்டு சாப்பிட்டாதான் அது இத்திப்புண்டு அப்படின்னு குழந்தை கூட விரும்பி சாப்பிடும். அந்த மாதிரி ஒரு தித்திக்கக்கூடிய ஒரு வியாபாரம் சொன்னா, பிசினஸ் சொன்னா ரியல் எஸ்டேட். அது வந்து எப்படி எனக்கு ஒரு பிடிப்பு வந்ததுன்னு சொன்னா, நான் வந்து தனியாவே வீடுங்களை வாங்கி அதை வந்து 5 லட்சம் 6 லட்சம் வாங்கி 7 லட்சம் 8 லட்சத்துக்கு உடனே வித்திருக்கேன். ஒரு 6 மாசத்துல 1 வருஷத்துல. இப்படி இருக்கும்போது இதுவே இருக்கும்போது ஒரு ரியல் எஸ்டேட் ஆஃபீஸ்ல போயிட்டு நம்ம வந்து ஏன் பிசினஸ் பண்ணக்கூடாது? இப்ப தனியா வந்து பிசினஸ் பண்றவங்க யாருமே வந்து ரியல் எஸ்டேட்டுக்கு வரவே மாட்டேங்கிறாங்க. எங்க போய் பார்த்தாலும் எந்த ஏஜென்ட்ஸும் வர மாட்டேங்கிறான். ஏன்னா அது அவன் வந்து தனியா பண்ணக்கூடிய பிசினஸ் தான் பெருசுன்னு நினைக்கிறான். ரியல் எஸ்டேட்ல வந்து அந்த விற்க முடியாதுன்ற ஒரு மனசுல அவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு. அப்படி வரல எனக்கு. நம்மளே வந்து வாங்கி இது விற்கும் போது வருதுன்னு சொல்லும் போது நம்ம ஒண்ணுமே பண்ணாம நேரா போய் அங்க உட்காந்து இடத்த விற்க போறோமே, இன்னும் நமக்கு மனசு திருப்தியா இருக்கும், டென்ஷன் இல்லாம இருக்கும், ஃப்ரீயா இருக்கும். நம்ம வந்து we are not going to invest, எதுவுமே பண்ண போறது கிடையாது அப்படின்னு அதனுடைய பட்டுதல வந்து எனக்கு வர ஆரம்பிச்சு. அது செய்யும் போதுதான் அது வர அந்த தொழிலுடைய பெருமை தெரியும். அந்த மாதிரி ரியல் எஸ்டேட் வந்து உலகத்திலேயே நம்பர் 1 இருக்கக்கூடிய ஒரு பிசினஸ்ன்றது அவர்கள் அனுபவிக்கும் போதுதான் அந்த அனுபவத்துல அதை உணர முடியும். பணத்தை பார்க்கும்போது அவர்களுக்கு அந்த சம்பாதிக்கக்கூடிய நேரத்துல இந்த தொழிலை பத்தி தெரிய ஆரம்பிச்சிடும். இது வந்து ஏமாத்த தொழிலோ எதுவுமே கிடையாது. இந்த தொழிலை வந்தது இடத்த வந்து அன்னைக்கு பாரதியார் என்ன சொன்னாருன்னு சொன்னா, காணி நிலம் வேண்டும் பராசக்தியை வேணாரு. அந்த காணி நிலம் வந்து பராசக்தியை வணங்குறவங்களுக்கு மாத்திரம் கிடையாது, உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லோருக்குமே உடுக்க உடை, இருக்க இடம், உண்ண உணவு. சென்னையில இடம் வாங்குறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா பாத்தீங்கன்னா எல்லாருமே அபார்ட்மெண்ட்ஸா கட்டி விட்டுட்டாங்க. இப்போ நீங்க எங்க இடம் வாங்கலாம்னு சஜஷன் பண்ணுவீங்க சார்? சென்னையில வந்துட்டு இடப்பற்றாக்குறை வந்துருச்சுன்னு சொல்றா, ஜனப்பெருக்கம் கூடி போச்சு. வாங்குற சக்தி வந்து ஒரு லெவலுக்கு தான் வந்திருக்கு தவிர பிளாட் எல்லாம் வாங்குற அளவுக்கே சக்தி கிடையாது. 1 லட்சம் ரூபாய் ஒருத்தர் வந்துட்டு சாஃப்ட்வேர்ல ஒர்க் பண்ணி சம்பாதிக்கிறாருன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல பேங்க் லோனோட தான் வந்து அந்த பிளாட்டை வந்து 70 லட்சம் 80 லட்சம் சொல்லிட்டு அந்த வங்கி கடனோட தான் போகக்கூடிய காலம் ஆயிப்போச்சு. இன்னைக்கு பிளாட் வாங்கணும்னா கூட ஒரு இடத்துல வந்துட்டு 20,000 30,000 கொடுத்து வாங்கினா அதுக்கு வங்கி கடன்ற ஒரு கட்டமா தான். இப்போ வெளிநாட்டுலாம் வந்து வங்கி கடன் தான். யூஎஸ்ல அங்கெல்லாம் போனோம், நம்ம போனோம், அங்கே வந்து வேலை கிடைச்சதுன்னா உடனே வந்து வங்கி கடனோட அவன் வந்து ஒரு ஃபிளாட் நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருவோம், புக் பண்ணி கொடுப்போம். அந்த மாதிரி இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் சென்னைன்னு சொன்னாலுமே ஒரு காலத்தில் சென்னைன்றது ஆந்திராலாம் சேர்ந்த மாதிரி இருந்த காலம். நிலம்ன்றது அத்தனை பெருமையான பூமி என்று சொல்லக்கூடிய பூமி தாயா வைணவத்திலேயே குலம் தரும் செல்வம் தந்திருமடியார் மற்றும் என்ன அந்த இதில் வரும்போது நிலம் தர செய்யும் நீழ்வு சிம்பு அருளும் அப்படின்னு சொல்றாங்க. நிலம் தர செய்யும், அந்த நிலத்துக்கு அத்தனை மதிப்பு
வைணவத்துல அன்னைக்கே வந்து ஆழ்வார்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. தணிகையின் சேர்மன் ஐயாவை பத்தியும் நம்மளோட மேனேஜிங் டைரக்டர்ஸை பத்தியும் நீங்க என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? சேர்மன் ஐயா வந்துட்டு அவர் வந்து ஒரு இறைவன் அவருக்குன்னு ஒரு எண்ணத்தை, நல்ல எண்ணத்தை கொடுத்துருக்கோம். அந்த எண்ணம்னா அவர் ஒரு வீட்டுல வாடகையில சென்னையில வந்து இருந்தவர். அவர் ஒரு தனக்குன்னு ஒரு வீடு வந்து அமைச்சு பெருமையோடு இருக்கக்கூடியவர். அதோட அந்த நிலையில வந்து நிறைய பேர் இன்னும் போயிட்டு இருக்கிறாங்க. அதற்கு பிறகு இந்த தொழிலை செஞ்சு நிறைய பேர் இருந்த இடம் காணாம போயிட்டாங்க. ஆனா அவருடைய உள்ளத்துல வந்து எல்லோருக்கும் இடம் கிடைக்க வேண்டும், வீடு, சொந்த வீடு கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையிலே எத்தனை சோதனைகள் வந்தாலும் அதையெல்லாம் சாதனைகளாக மாற்றி அவருக்கு பிறகு ஒரு வாரிசு என்று சொல்லக்கூடிய, ஒரு வாரிசு இல்ல, அவரோட பிறந்த சகோதரருடைய பிள்ளைகள் மேனேஜிங் டைரக்டரா இருக்காங்க. அவங்க தொடர்ந்து செய்யக்கூடிய வகையில அடுத்த ஒரு வம்சாவளியும் இந்த தொழிலை செய்யக்கூடிய ஒரு பெருமையான தொழிலாக, யாரையும் வந்து எந்த ஒரு துன்பமும் கிடையாது, நல்ல இடத்துல வீடு வாங்கி கொடுக்கறக்கூடிய, நல்ல டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நல்லா வந்து பக்காவா இருக்கக்கூடிய வகையிலே, எந்த பிரச்சனை எந்த காலத்திலே எந்த நேரத்திலே சேர்மன் ஐயா வந்து எத்தனையோ 20 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தொழிலை ஆரம்பிக்கும் போது இந்த பிரச்சனையாக கூட இன்னைக்கு தீர்த்து வைக்கக்கூடிய வகையிலே அவருடைய புதல்வர்களாக இருக்கக்கூடிய சகோதரருடைய பிள்ளைகள் எல்லாமே சொல்லக்கூடிய வகையிலே அவருடைய பிள்ளையும் சேர்ந்து ஒரு மேனேஜிங் டைரக்டர் என்று சொல்லக்கூடிய வகையிலே பணியினை வந்து ஒரு சிறந்த தெய்வீக பணியாக அவர்கள் மாற்றி கொண்டிருக்கக்கூடிய வகையிலே இடத்தெல்லாம் நல்ல இடமா செலக்ட் பண்ணி அதுக்கு நல்ல காம்பவுண்ட் போட்டு கரண்ட் ஃபெசிலிட்டி பண்ணி வாட்டர் ஃபெசிலிட்டி பண்ணி இதெல்லாம் பண்ணி எல்லாமே பக்காவா அந்த இடத்துல ஒரு சின்ன யாரும் நுழையவே முடியாது என்று சொல்லக்கூடிய வகையிலே இந்த தொழிலை மிக மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பெருமையோடு அவளுக்கு இறைவன் எல்லாம் அல்ல இறைவனாக நான் வணங்கக்கூடிய இறைவன் அவளுக்கு என்றும் எஞ்ஞான்றும் பொயற்ற வாழு குறைவற்ற செல்வத்தோடு இந்த தொழிலை மேன்மேலும் விரித்து செய்யக்கூடிய வகையிலே இறைவனுடைய பேரருளாக அவள் செய்வார்கள். செய்யக்கூடிய ஒரு பெருமையாக இந்த தணிகை நிறுவனம் விளங்கும் என்பதிலே எந்த எள்ளளவும் சந்தேகமில்லை, சத்தியமாக சொல்லுகின்றேன். இந்த சமயத்துல நீங்க யாருக்கெல்லாம் நன்றி சொல்ல விருப்பப்படுறீங்க? இறைவனுக்கு நன்றி சொல்றேன். இறைவன் வந்து நல்ல இடத்த காட்டியிருக்கான், நல்ல மக்களை காட்டியிருக்கான், நல்ல கஸ்டமர்ஸ் காட்டியிருக்கான், அது மாதிரி நமக்கு நல்ல தலைவரை காட்டியிருக்கான், சேர்மனை, மேனேஜிங் டைரக்டர்ஸ் காட்டியிருக்கான். எல்லோருக்கும் இந்த நேரத்திலே நன்றி சொல்லக்கூடிய ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பினை உருவாக்கி தந்தமைக்கு அனைவருக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டதற்கு மிக்க மிக்க பெருமைப்படுகின்றேன். இந்த பெருமையோடு எல்லாம் வல்ல இறைவன் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தை இந்தாண்டும் எல்லோருக்கும் வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே இறைவனை பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றேன். ரொம்ப நன்றி சார். காணி நிலம் வேண்டும் என்ற பாரதியின் வாக்கினையும் பலரின் கனவை நனவாக்கும் இத்துறையை தேர்ந்தெடுத்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வின் பண்ணிட்டு இருக்கோம். இவருடைய இந்த நிகழ்ச்சி கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும். மீண்டும் ஒரு சாதனையாளருடன் அடுத்த வாரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.